ரவுண்ட் ஷேப் சோஃபாட கவர் எப்படி போடுறது தான் வீடியோ. பின்னுக்கு லேபிள் ஒன்று இருக்கும், சோஃபாட பின்னுக்கு லேபிள் ஒன்று, அதை வந்து பின்னுக்கு வச்சுட்டு ஃபுல்லாக முதல்ல போடணும். சைட் ரெண்டுக்கும் சின்ன சின்ன கால் இடைவெளி இருக்கும், அது ரெண்டையும் சரியாக ஒவ்வொரு காலுக்கும் வந்து அந்த அம்புக்குறி காட்டுற மாதிரி அந்த இடையில வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், சோஃபாவுக்கு அந்த மூலைகள் ஒவ்வொரு ஓரங்களுக்கும் வந்து கையாலேயே துணியை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணணும். நார்மலாக கையாலேயே ஸ்ட்ரெச் பண்ணி போட்டு திரும்ப நாங்கள் சின்ன கழிவு கொஞ்சம் மெட்டீரியல் வந்து சின்ன சின்ன கட் பீஸ் பண்ணி அனுப்பிடுவோம். அதை வந்து அந்தந்த ஓரங்களில் இடைவெளியில் சரியாக வந்து வச்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு இடைவெளியிலும் சரியாக வச்சதான் சரியாக ஸ்ட்ரெச்சாக நிற்கும், உட்கார்ந்தாலும் பெருசாக வெளியே வராது. திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால், சோஃபா ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் வச்சுட்டு ஃபைனலி என்ன செய்யணும்னு சொன்னால், சோஃபாவை புரட்டி நல்லா 2 சைட் பக்கமும் ஃபுல்லாக இழுத்து கட்டணும். சைட்டில் இந்த சுருக்கம் வராத அளவுக்கு கட்டுனான்னு சொன்னால், 4 பக்கமும் ஃபுல்லாக புரட்டி கட்டுனீங்கன்னு சொன்னால் இடையில் பெருசாக அந்த சைட் ஓரங்களில் வந்து சுருக்கங்கள் காட்டாது. ஃபைனலி அதில் ஃபோட்டோஸ் 2-3 அனுப்புகிறோம், பாருங்களேன். ஸோ இப்படித்தான் அந்த கவர் வரும். சைட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இழுத்து கட்டிங்கன்னா அந்த சுருக்கம் வராது.